அன்பானவர்களே, பாடல் பிறந்த கதை என்கின்ற எனது இந்த தொடரின் 2வது அத்தியாயத்தினுள் உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். சில பாடல்கள் கண்ணீரில் இருந்து எழுகின்றன, சில பாடல்கள் ஜெபத்தில் இருந்து எழுகின்றன, சில பாடல்கள் ஆச்சரியமான அருமையான பின்னணியில் இருந்து எழுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ இசையா. இந்த உம்மை போல யாரோ உலகில் என்னை நேசித்தாரோ இந்த பாடல் அன்று தொடக்கம் இன்று வரை எங்களது மனதை தொட்டு வருகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. உங்கள் யாவருக்கும் தெரிந்தபடி இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் எமது அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய காலம் சென்ற ஆச்சிரம் அடியவன் சேவக் சின்னண்ணன் அவர்கள். ஆகவே இந்த பாடலின் பின்னணியை குறித்து இந்த வேளையிலும் தற்போது கனடாவிலே வசிக்கின்ற காலம் சென்ற சின்னண்ணன் அவர்களுடைய தம்பியான அருள் திரு ஐசக் செல்வரட்னம் போதகர் அவர்களிடம் நாங்கள் கேட்போம். அவர் இந்த வேளையிலும் இந்த பாடலின் ஆச்சரியமான பின்னணியை குறித்து எங்களுக்கு அவர் விளக்குகின்றார். வாருங்கள், அவரிடமே நாங்கள் கேட்போம். இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ என்ற பாடலை, அந்த பாட்டை பாடிய சின்னண்ணனுடைய பின்னணி என்ன, எந்த சூழ்நிலையிலே அவர் பாடியிருக்கிறார் என்பதை சொல்ல முடியுமா என்று சொல்லி போதர் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார். நான் அதற்கு சம்மதித்தேன். சின்னண்ணன் அவருடைய பெயர் ஐடி இயேசு சகாயம். அவர் இந்தியாவிலே திருமணூரிலே இறையியல் கல்வி கற்றுக்கொண்டு வந்தார். அந்த விடுமுறை நாட்களிலே திருப்பத்தூரிலே உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆசிரமம், அங்கே போய் தன்னுடைய நாட்களை செலவழிப்பார். அப்படிப்பட்ட ஊழியத்திலே அவருக்கு ஒரு நாட்டம் இருந்தது. நாங்கள் பார்க்கின்றோம், அப்படிப்பட்ட நாட்டத்திலே அவர் இருந்த பொழுது அங்குள்ள பெரியண்ணன் டாக்டர் சவரியான் இயேசுதாசன் அவருக்கு சொன்னார், தம்பி, நீ ஆசிரமத்திலே சேர்ந்து அந்த விதமான ஊழியத்தை செய், உனக்கு அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது கூட தெரிகிறது என்று. அப்பொழுது அண்ணன் சொன்னாராம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கின்றால், நான் வீட்டிலே மூத்த ஆண் பிள்ளை, இந்த தங்கச்சியை பராமரிக்க வேண்டிய பார்க்கின்ற அதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. அதனுடைய அந்த ஆச்சிரம ஊழியம் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்படியாக சில நாட்களின் பின் அவர் திருமண ஊரிலே இருந்த பொழுது அவர் ஒரு கனா போல ஒரு காட்சியை கண்டார். தங்கச்சி மிகவும் வருத்தப்பட்டு தத்தளிக்கின்ற ஒரு காரியம். இவர் உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே ட்ரெயின் எடுத்து மட்டும் வந்து அந்த நாட்களிலே 7 மணி நேரம் கூடாகத்தான் பயணம். அப்படி வெளிக்கின்ற வேளையிலே கொஞ்சம் கோப்பி குடிப்பதற்காக அந்த இந்தியாவில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனிலே போய் கோப்பியை குடிக்க போன பொழுது ட்ரெயின் வெளிக்கிட்டு விட்டது. இவர் ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த புகையிரதத்தின் கடைசி கதவின் கம்பியை பிடித்துக் கொண்டார். அவர் அப்படி பிடித்துக் கொண்ட பொழுது அது போய்கொண்டிருந்தது. வெள்ளம் கையிலே குறைந்து கொண்டு வந்தது. கையை விட வேண்டிய ஒரு நிலவரம் வந்தது. ஆகவே மரணமோ ஜீவனோ என்று துடித்த பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னை காப்பாற்றினால் உமக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி அப்படி சொன்ன பொழுது புகையிரதம் திடீரென்று நின்றது. ஏன் நின்றது என்று ஒருவருக்கும் தெரியாது. அவர் மறுபடியும் உள்ளுக்கு ஏறி வீட்டுக்கு வந்த பொழுது தங்கச்சியை பார்க்க அங்கே தங்கச்சி இறந்து விட்டார். அவருக்கு வயது 14 வயதிலே ஒரே ஒரு தங்கச்சியை இழந்து அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பின்பு அவருடைய கவலையிலும் கண்ணீரிலும் யாழ்ப்பாணத்திலே அப்பொழுதுதான் ஒரு ஆச்சிரமத்தை தொடங்கி இருந்தவர் பெரியண்ணன் செல்வரத்னம் போதகர். அவர் இவருக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்து இருந்த பொழுது அவர் அந்த ஆச்சிரமத்திலே போய் அவருடன் சேருவதற்கு விரும்பி அங்கே போய் சேர்ந்து அவரோடு அந்த ஆச்சிரம ஊழியத்தை செய்தார். ஆகவே இந்த சூழ்நிலையிலே, அதாவது மரணமோ ஜீவனோ என்று போராடிய வேளையிலே
கர்த்தர் என்னை கைதூக்கி விட்டார் என்று சொல்லி உம்மை போல யாரே உலகிலே என்னை நேசித்தாரோ என்று பாடினார். அந்த பாடலே ஒரு சரணம் இருக்கின்றது. பஞ்சமா பாவி உன் தஞ்சம் என் 5 காயமல்லோ. பஞ்சமா பாவி என் தஞ்சம் உன் 5 காயமல்லோ. அதாவது பஞ்சமா பாவி என்று கொள்ளுகிற பொழுது மனிதன் தன்னுடைய உடலிலே உள்ள 5 புலன்களினாலும் பாவம் செய்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றுக்கூடாகத்தான் நாங்கள் சகல பாவங்களையும் செய்கிறோம். இப்படிப்பட்ட பாவியாகிய என்னை உம்முடைய 5 காயங்களுக்கூடாக மீட்டு என்னை தூக்கி மரணத்திலிருந்து காப்பாற்றினீரே என்று சொல்லி உம்முடைய அன்பை நான் எப்படி பாடுவேன், அன்பு மிகவும் பெரியது என்று சொல்லி அந்த உண்மை போல யாரே உலகிலே என்னை நேசித்தாரோ அன்னையை போலே அவர் ஊட்டி வளர்த்தாயே என்று பாடுற பாடலை அவர் பாடினார். ஆகவே அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பின்னணியை என்னுடைய மனக்கண்ணு கூட கொண்டு வருகின்ற பொழுது அந்த பாடல் எங்களுக்கு மிகவும் அதிக கருத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் தாமே இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை அருளை நிறைவாக வழங்குவாராக. ஆமென். பாடலின் ஆச்சரியமான அற்புதமான பின்னணியை குறித்து திரு செல்வரட்னம் போதகர் அவர்கள் அருமையாக சொல்ல கேட்டீர்கள். இந்த வேளையிலும் அந்த பாடலை ஒரு தரம் நாங்கள் கேட்போமா? என்னோடு அந்த பாடலை சேர்ந்து பாட உங்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். நேசித்தாரோ இசையா உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ இசையா உம்மை போல யாரோ அன்னையை போலே அமுதூட்டி வளர்த்தாயே அன்னையை போலே அமுதூட்டி வளர்த்தாயே உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ இசையா உம்மை போல யாரோ தொங்கு சிலுவை காட்சி கண்டேன் நெஞ்சம் துடிக்குதையோ தொங்கு சிலுவை காட்சி பஞ்சமா பாவி என் தஞ்சமும் 5 காயமல்லோ பஞ்சமா பாவி என் தஞ்சமும் 5 காயமல்லோ உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ இசையா உம்மை போல யாரோ பாவாடியிலே அமிழ்ந்து மூழ்கும் வேளையிலே பாவாளியிலே தாவியனை மீட்ட என் அன்பே வாழ்வில் மறப்பேனோ தாவியனை மீட்ட என் அன்பே வாழ்வில் மறப்பேனோ உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ இசையா உம்மை போல யாரோ உலகிலே என்னை நேசித்தாரோ
ஏசையா உம்மை போல யாரோ, உம்மை போல யாரோ.